வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் குதிரைவாலி அரிசியில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி குதிரைவாலி அரிசியை எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவை நம்ம தெரிந்து கொள்வோம். சாதாரணமான உணவு முறைக்கு ஒரு வேளை உணவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 50 முதல் 75 கிராம் குதிரைவாலி அரிசியை சமைக்காத அளவில் 50லேருந்து 75 கிராம் நாங்கள் வந்து சொல்கிறோம் இப்போது. ஸோ இதை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதமாக கஞ்சியாக வந்து பயன்படுத்தலாம். இப்போ சர்க்கரை நோய் மற்றும் எடை இழப்பு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா மருத்துவர்கள் அல்லது ஊட்டச்சத்து நிபுணர்களுடைய ஆலோசனையின்படி தொடக்கத்தில் சிறிய அளவில் ஒரு 30லேருந்து 40 கிராம் தொடங்கி உங்களுடைய உடல் அந்த குதிரைவாலி அரிசியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பட்சத்தில் அளவை உயர்த்தி கொள்ளலாம். வாரத்தில் 2 அல்லது 3 முறை மாற்று உணவாக குதிரைவாலி அரிசியை உட்கொள்வது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லதுங்க. இந்த மாதிரி குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள் என்னென்ன அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். சர்க்கரை நோயை வந்து டயபெட்டிஸ் வந்து நீங்கள் கட்டுப்படுத்திக்கிறதுக்கு தொடர்ந்து என்ன பண்ணணும் அப்படின்னா குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ளலாங்க. குதிரைவாலி அரிசியில் கிளைசமிக் குறியீடு வந்து மிகவும் குறையுங்க. ஸோ கிளைசமிக் இண்டெக்ஸ்னால் முதல்ல என்னன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நாம் ஒரு உணவை எடுத்துக்கொள்ளும் போது அந்த உணவுகள் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவில் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத பொறுத்து தான் கிளைசமிக் இண்டெக்ஸை கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த வகையில் கார்போஹைட்ரேட்டுடைய அளவெல்லாம் இல்லாமல் நமக்கு பார்த்தீங்கன்னா குதிரைவாலி அரிசியில் நார் சத்து வளமான அளவில் இருக்குது. ஸோ இது வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்தை வந்து நம்மளை விடுபட வைக்கும். அதனால தான் குறைந்த கிளைசமிக் குறியீடு இருக்கக்கூடிய உணவாக இந்த குதிரைவாலி அரிசி நம்ம எடுத்துக்கிறோம். இதனால நம்மளுடைய உடலில் குளுக்கோஸ் உறிஞ்சப்படக்கூடிய வேகம் மெதுவாக இருக்கும். இது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு திடீரென உயர்வதை தடுத்து இன்சுலினுடைய அளவை சீராக பராமரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். சர்க்கரை நோயாளிகளுக்கெல்லாம் இது ஒரு சிறந்த உணவு தீர்வாக இருக்கும். இதை எடுத்துக்கொண்டு சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபட்டுலாம். இதய ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கிறதுக்கு எல்லாமே குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து மற்றும் பாலிஃபினால் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் குதிரைவாலி அரிசியில் நிறைந்திருக்கு. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இதய ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய எல்டிஎல் அப்படின்ற அந்த கெட்ட கொழுப்பை வந்து குறைக்கிறதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கக்கூடிய நல்ல கொழுப்பினுடைய அளவு மட்டுமே உங்களுக்கு போதுமான அளவுக்கு வைத்திருக்கும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரத்த நாளங்களில் எந்த கெட்ட கொழுப்புகளும் இல்லாதால போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் இதயத்துக்கு சீரான அளவில் கிடைக்கிறதால இதய துடிப்பு அப்படின்றது எப்போதுமே சீராக இருக்கும். இப்போ இதய துடிப்பு இதயத்தினுடைய செயல்பாடு சீரான அளவில் இருந்துச்சு அப்படின்னா மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போதல் போன்ற பக்க விளைவுகள் எதுவுமே ஏற்படாது. இதயத்தை பன்மடங்கு நம்ம பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். ஸோ அந்த ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவு தடுத்து சீரான ரத்த ஓட்டத்தை உறுதி செய்வதன் மூலமாக இதயம் சார்ந்த பிரச்சனைகளுடைய அபாயத்தை குறைக்கிறதுக்கு தான் நம்ம வந்து தொடர்ந்து குதிரைவாலி அரிசி நம்மளுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளணும். நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு குதிரைவாலி அரிசி துணை புரியுங்க. குதிரைவாலி அரிசியில் அதிகப்படியான நார் சத்து இருக்கிறதால இந்த குதிரைவாலி அரிசியை சாப்பிட்டவுடன் நீண்ட நேரம் நம்மளுடைய வயிறு நிரம்பிய ஒரு உணர்வு இருக்கும். அதாவது உணவுகளையே சாப்பிட்டு முடிச்சு ஒரு ஃபுல்ஃபில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இதனாலேயே நம்ம அதிகப்படியான கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ள மாட்டோம். வெயிட் இன்னும் அதிகமாக இன்க்ரீஸ் ஆக மாட்டோம். அடிக்கடி பசி எடுக்கிறத தடுத்து தேவையற்ற கலோரி உட்கொள்ளலை கட்டுப்படுத்திக்கலாம். அப்புறம் நம்மளுடைய உடம்புகள் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகள், கலோரிகள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாம் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எரிக்க ஆரம்பிக்கப்படும். ஸோ அதுக்கு குதிரைவாலி அரிசியில் இருக்கக்கூடிய நார் சத்து துணை புரியும். நம்மளுடைய உடம்புகள் இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து அதை வந்து ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை குறைக்க விரும்புவோருக்கு வந்து அளித்தோம் அப்படின்னா அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாம் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி எரிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தேவையில்லாத கொழுப்பு படிவுகள், தொப்பை போன்ற அமைப்பு, இந்த முகங்களில் தொப்பை போன்ற அமைப்பு இருக்கிறது, அப்புறம் நம்மளோட இடுப்பை சுற்றி தொப்பை போன்ற அமைப்பு இருக்கிறது, இதெல்லாமே நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதில் வந்து விடுபட்டு கணக்கச்சிதமான உடல் அமைப்பை வந்து பெற்றுக்கொள்ளலாம். செரிமான மண்டலத்தை வலுப்படுத்துகிறதுக்கு குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ளலாங்க. குதிரைவாலி அரிசியில் அடங்கி இருக்கக்கூடிய கரையக்கூடிய மற்றும் கரையாத தன்மையற்ற ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துக்கள் செரிமானத்தை வந்து நமக்கு வந்து சீராக்குது. இப்போ மலச்சிக்கல் பிரச்சனையை போக்குறதுக்கு குதிரைவாலி அரிசி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதாவது கான்ஸ்டிபேஷனை நம்ம சரி பண்ணிக்கலாம். குடலினுடைய இயக்கத்தை சீராக வைத்து நச்சு பொருட்கள், நச்சு கழிவுகளை எல்லாம் வெளியேற்றுவதற்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் மாவுச்சத்து அதிகமாக இருக்கும்போது தான் நமக்கு செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அது மாதிரி இல்லாமல் குதிரைவாலி அரிசிலாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் நார் சத்து வளமானவில் இருக்குது. ஸோ இது செரிமானத்தை உங்களுக்கு மேம்படுத்தும். நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிக்க வைத்து செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்கள் வந்து வெளியேற்றிவிடும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே நீங்கள் வலுப்படுத்திக்கலாம். எந்த விதமான செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்படாது. அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோயை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கெல்லாமே நீங்கள் குதிரைவாலி அரிசி எடுத்துக்கலாங்க.
குதிரைவாலி அரிசியில் இரும்பு சத்து, அயன் மற்றும் தாதுக்கள் நிறைய நிறைந்திருக்கு. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ரத்தத்தில் குறைந்த ரத்த சிகப்பணுக்களினுடைய உற்பத்தியை அதிகப்படுத்தும். ரத்த சிகப்பணுக்கள் அதிகப்படுத்தப்படும் போது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். இப்போ ஹீமோகுளோபின் நம்மளுடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்கும் ஆக்சிஜனை கொண்டு செல்லும். ஸோ அந்த ஆக்சிஜன் ப்ராப்பராக நம்மளுடைய உடலமைப்பு எங்கும் கிடைக்கிறதால தான் நம்ம சுறுசுறுப்பாக முதல்ல இயங்குறோமே. இல்லைன்னா நமக்கு மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், உடல் கடுமையாக வலிக்கிறது, கவனமின்மை ஏற்படுறது, இந்த மாதிரி நிறைய அறிகுறிகள் ஏற்படுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. நம்மளுடைய உடம்பும் சோர்வு அடைஞ்சிரும், சுறுசுறுப்பாகவே இருக்க மாட்டோம், எனர்ஜி அப்படின்றது இருக்காது, நம்மளுடைய அன்றாட வேலைகளை நம்ம செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்படும். அப்போ இந்த மாதிரி இல்லாமல் அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த இரும்பு சத்தை பெற்றுக்கொண்டு ரத்த சிகப்பணுக்களை அதிகரித்து கொண்டு ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை அதிகரித்து ஆக்சிஜன் சப்ளைவும் முறையான அளவில் பெற்று ரத்த சோகை நோயை நீங்கள் நீக்கிக்கொள்ளணும், சுறுசுறுப்பாக இயங்கணும் அப்படின்னா தொடர்ந்து உங்களுடைய உணவுகளில் குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ளலாங்க. எலும்பு மற்றும் நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்திக் கொள்வதற்கு குதிரைவாலி அரிசி எடுத்துக்கலாங்க. கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற கனிமச்சத்துக்கள் குதிரைவாலி அரிசியில் இருக்குங்க. ஸோ இது எலும்புகள் மற்றும் பற்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நரம்பு மண்டலம், தசைகளையுமே ஆரோக்கியமாக வைக்கும். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள் இருக்காது. பற்கள் தொடர்பான பிரச்சனைகள், அதாவது பற்களினுடைய இந்த எனாமல் லேயர் பாதிக்கப்படுறது, அதாவது அரிக்கப்பட்டு பரிசிதைவு ஏற்படுறது, இந்த மாதிரி இருக்காது. தசைகள் தளர்ந்து போகிறது, தசை பிடிப்பு, தசை வலி இருக்கிறது, இந்த மாதிரி எதுவும் இருக்காது. அப்புறம் எலும்புகளும் உங்களுக்கு பலமாக இருக்கும். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ஜி போன்ற எந்த விதமான எலும்பு தேய்மான பிரச்சனைக்கும், உங்களுக்கு எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் எதுவுமே இருக்காது. உடல் உங்களுக்கு உறுதியாக இருக்கும். அதே போல உடலுக்கு தேவையான எனர்ஜி, அந்த ஆற்றலையுமே குதிரைவாலி அரிசி உங்களுக்கு வழங்கும். ஸோ இது சிக்கலான கார்போஹைட்ரேட்டுகளை கொண்டிருக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ இது என்ன பண்ணுன்னா அந்த உணவு மூலப்பொருட்கள்லாம் உடைத்து தேவையான எனர்ஜியாக மெதுவாக தொடர்ச்சியாக உங்களுக்கு வழங்கி நாள் முழுவதுமே உங்களை சோர்வின்றி இயங்குவதற்கு இது உதவி பண்ணும். ஸோ அதுக்காக தான் நீங்கள் குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ளணும். குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறனை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளலாங்க. அதாவது தாதுக்கள் மற்றும் விட்டமின்கள் குதிரைவாலி அரிசியில் இருக்குது. ஸோ இதில் துத்தநாகம், இரும்பு சத்து மற்றும் பல்வேறு நுண்ணூட்ட சத்துக்கள் இருக்குது. இது நம்மளுடைய உடம்புகளில் ரத்த வெள்ளை அணுக்கள், அதாவது ஒயிட் பிளட் செல்ஸை அதிகப்படுத்தும். இதனால் நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி, இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாங்க. நம்மளுடைய உடம்புகளில் அந்த இரத்த வெள்ளையணுக்களுடைய உற்பத்தியை அதிகரித்து உடலை தாக்கக்கூடிய கிருமிகள், பாக்டீரியா மற்றும் வைரஸ் தொற்றுகள் இதெல்லாம் எதிராக போராடி ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையுமே நம்ம வலுப்படுத்திக்கலாம். அந்த இம்யூன் சிஸ்டத்தையே நம்ம ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதால எந்த விதமான ஒரு நோய் தாக்கமும் நமக்கு ஏற்படாமல் நம்ம நலமோடு வாழலாம். அலர்ஜி இருக்குங்க இல்லையா, அந்த ஒவ்வாமை, அதை நம்ம சரி பண்ணுறதுக்கும் தோல் நோய்களை தடுக்கிறதுக்கும் குதிரைவாலி அரிசி நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. செரிமான தொடர்பும் தோல் தொடர்பான பிரச்சனைகளுமே நம்ம சரி பண்ணிக்கலாம். குதிரைவாலி அரிசி எளிதில் செரிமானம் ஆகிறதால குடலில் நச்சுக்கள் தேங்குவது நமக்கு தவிர்க்கப்படுகிறது. குடல் சுத்தமாக இருக்கும். அதனுடைய தாக்கம் சருமத்திலையும் எதிரொலிக்கும். இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த முகப்பொருட்கள், சருமம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் அதிகமாக ஏற்படுதுன்னா உங்களுடைய குடலில் அதிகப்படியான கழிவுகள் இருக்குன்றது அர்த்தம். ஸோ அதை வெளியேற்றி கொண்டாலே குடல் உங்களுக்கு கழிவுகள் இல்லாமல் சுத்தமாக இருக்கும்போது சருமமும் உங்களுக்கு ஆரோக்கியமாக சுத்தமாக இருக்கும். அப்போது இது உடல் வெப்பத்தை சீராக பராமரித்து உடல் உஷ்ணத்தால் ஏற்படக்கூடிய ஸ்கின் டிசீஸ் நிறைய இருக்குங்களே, அந்த தோல் அரிப்பு, அது உங்களுக்கு குருதி, கொப்புளங்கள் மற்றும் அலர்ஜி, ஒவ்வாமை போன்ற தோல் வியாதிகள் வராமல் தடுக்கிறதுக்குமே குதிரைவாலி அரிசி துணை புரியும். ஸோ தொடர்ந்து நீங்கள் குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்றுக்கொண்டு உடலமைப்பை நலமாக பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.